கல்லூரி பயணம். அருணின் அலாரம் காலை 7 மணிக்கு கீச்சிட்டது. மூடியிருந்த கண்களால் அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூக்கத்தில் சேர்ந்தான். ஆனால் அந்த நிம்மதி நீடிக்கவில்லை. அருண், எழுந்திடுடா, இன்றைக்கு எம் குமாரசாமி ஐயர் கிளாஸ் தாண்டா என்று கத்தினான் அவனது அரை தோழன் கார்த்திக். எம் குமாரசாமி ஐயர் கல்லூரியின் பயங்கரமான கணித பேராசிரியர். அவரது வகுப்பில் தாமதமாக வந்தால் வாசலில் நிற்பதே ஒரு சாதனை. அருண் படுக்கையில் இருந்து குதித்தான். வேகமாக அணிந்து கொண்டான். புத்தகங்களை திணித்த மூட்டையை தூக்கி கொண்டான். இருவரும் சைக்கிளில் ஓடினர். கல்லூரி வாசலில் அவர்களின் நண்பர்கள் பிரியா மற்றும் விவேக் காத்திருந்தனர். பிரியா வகுப்பில் முதலாவது ஆக வரும் அறிவுள்ள மாணவி. விவேக் குசி குசியாக சிரித்து பேசும் கலைப்பிரிவு மாணவன். ரொம்ப லேட் ஆகிட்டனா என்று அருண் கேட்க, ஐயர் உள்ளே போயிட்டார் என்று கையசைத்தாள் பிரியா. நால்வரும் மெதுவாக வகுப்பறை வாசலில் நின்றனர். எம் குமாரசாமி ஐயர் பலகையில் சிக்கலான சமன்பாட்டை எழுதி கொண்டிருந்தார். சார் என்று குரல் கொடுத்தான் அருண். ஐயர் திரும்பி பார்த்தார். ஹோ, எங்கள் காலை நடைப்பயணிகள் வந்து விட்டார்கள். வெளியே நில்லுங்கள். உங்களுக்காகவே காத்திருப்பேன் என்று நினைத்தீர்களா என்று கூறிவிட்டு கதவை அடைத்தார். நால்வரும் வெளியே நின்று கொண்டிருந்தனர். இந்த மாதிரி நேரத்தில் தான் காஃபி டேஸ்ட் அதிகமாக இருக்கும் என்றான் விவேக். தன் நகைச்சுவை திறனை காட்டி கடைசி வகுப்பு முடிந்தது. ஐயர் வெளியே வந்தார். இனிமேல் இப்படி தாமதமாக வந்தால் உங்களை டீச்சர் கல்லூரி முதல்வரிடம் அனுப்புவேன் என்று எச்சரித்து விட்டு சென்றார். மாணவர்கள் காஃபி ஷாப்புக்கு சென்றனர். அங்கே தான் அவர்களின் உண்மையான வகுப்பு நடைபெறும். கணிதம், இலக்கியம், அரசியல், திரைப்படம் எல்லா விவாதங்களும் அங்கேதான். அருண் தனது கவலையை கூறினான். டுட்டோரியல் படிக்க முடியவில்லையே, வீட்டில் எல்லாம் கலெக்டர் ஆகணும் என்பார்கள். ஆனால் எனக்கு இசைதான் ரொம்ப பிடிக்கும், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கூறினான் அருண். நீ ரொம்ப நல்ல பியானோ வாசிக்கிறாய் அருண், அதை விட வேண்டாம், ஆனால் படிப்பையும் சரியாக பார் என்று கூறினாள் பிரியா. இந்த இரண்டையும் ஒன்றாக செய்ய முடியும். நீ இங்கேயே கல்லூரி இசைக்குழுவில் சேர்ந்துவிடு, நம் வருஷாந்திர நிகழ்ச்சிக்கு பயிற்சி எடுக்கின்றோம் என்று கூறினான் விவேக். கார்த்திக்கும் ஆமாம், நானும் உன் கச்சேரிக்கு வருவேன் என்று ஆதரவாக கூறினான். அருணின் மனம் சிறிது லேசானது. நண்பர்களின் ஆதரவு அவனுக்கு பலம் அளித்தது. பாரங்கள் ஓடின. அருண் தன் படிப்பில் கவனம் செலுத்தினான். அதே நேரம் இசைக்குழுவில் சேர்ந்து பியானோ பயிற்சியையும் விடாமல் செய்தான். பிரியா அவனுக்கு கணிதத்தில் உதவினாள். கார்த்திக் அவனுடன் இரவு படிப்பில் இருப்பான். விவேக் நிகழ்ச்சிக்கான போஸ்டர்களை வடிவமைத்தான். வருஷாந்திர நாள் வந்தது. மண்டபம் நிரம்பி இருந்தது. அருணின் முறை வந்தது. அவன் பியானோவின் முன் அமர்ந்தான். அவன் விரல்கள் விசையோடு நடனமாடின. அழகான ஒரு இசையை வாசித்தான். கடைசி நோட் முடிந்ததும் மண்டபம் கரகோஷத்தில் மூழ்கியது. அவனது பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கைத்தட்டினார்கள். அவர்களது முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அருணின் அப்பா அவனை அருகில் அழைத்தார். மகனே, நீ ஒரு சிறந்த கலெக்டர் ஆகலாம், ஆனால் இன்று நீ ஒரு சிறந்த கலைஞன் என்பதை நிரூபித்து விட்டாய். நீ எதை விரும்புகின்றாயோ அதை தொடரு, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்றார். அருணின் கண்கள் கண்ணீராக மாறின. அது வெற்றிக்கான ஒரு நாள் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. மறுநாள் காலை 7 மணி அலாரம். அருண் உடனே எழுந்தான். அவனுக்கு இப்பொழுது ஒரு புதிய ஊக்கம் இருந்தது. அவன் தன் நண்பர்களுக்காக காத்திருந்தான். அவர்களுடன் கல்லூரி படிப்பு, இசை எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் என்பது அவனுக்கு தெரியும். ஏனெனில் கல்லூரி வாழ்க்கை என்பது பட்டங்களுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் ஒரு அற்புத பயணம். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.